இல்லை இப்போ இந்த சிபிஐயில் நீங்கள் சொல்கிறீங்க இதில் ஃபைண்டிங் ஒன்றுமே இல்லைன்னு. இப்போ விஜய் எதுக்கு பயப்படணும்? கண்டுக்கவே வேணாம். பயப்படுறாருங்கிறத ஏதோ ஜீவசகாப்தன் விஜய் மேல இருக்கிற வெறுப்புனாலேயோ வேறு யார் மேலேயோ இருக்கிற பாசத்தினாலேயோ சொன்னதா நான் பார்க்கல. இந்த பொதுமக்களே பேச ஆரம்பிச்சு எதுக்கு இவ்வளவு பயப்படுறாருன்னு. டெல்லிக்கே போறதுக்கு முன்னாடி 2 நாளா அந்த பயம். ஏன்னா அவருடைய படம் கடைசி படம்னு ஒன்று வெளியில வருது. அவருடைய வார்த்தையிலே வாயால் சொல்லப்பட்டு இது இறுதி படம், இனிமேல் எனக்கு அரசியல் தான், உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன், இத்தனை 100 கோடி வருமானத்தை ஒவ்வொரு படத்தின் மூலமாக கிடைக்கிறத விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னதை மக்கள் நம்பினதுனால அப்படி ஒரு ஐகானிக் அல்லது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிற ஒரு படத்துல வழக்கத்துக்கு மாறா கை வச்சு சில தடைகளை போடுறாங்க சென்சார் போர்டு. அவங்களுக்கு சகல அதிகாரம் இருக்கு, நான் மறுக்கல. எஸ் வி சேகர் தான் இருக்கிற இடத்தினாலேயோ சரத்குமார் தாங்கள் இப்போ இருக்கிற அங்கே இடம் இடம்பெற்றிருக்கிற அந்த அரசியல் கட்சியினுடைய சார்புனாலேயோ இதெல்லாம் வழக்கமானதாங்கிறாங்க. வழக்கமானது தான். ஒரு படம் சென்சாருக்கு போகுது, 5 பேர் 6 பேர் மெம்பர் பார்க்குறாங்க. எனக்கு இதெல்லாம் ஆட்சேபனை. இப்போ நம்ம 3 பேர் உட்காந்து படத்தை பார்க்குறோன்னா எனக்கு இங்கே ஆட்சேபனை எடுத்துருவாங்க, உங்களுக்கு இன்னொரு இடத்துல ஆட்சேபனை எடுப்பாங்க. இல்லாட்டி அந்த ப்ரொடியூசர் தரப்பு கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இயக்குனர் உட்காந்துருந்தாங்கன்னா அவரும் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இல்லை சார் இந்த வார்த்தை அர்த்தம் இதுதான், எங்கள் ஊரில் இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது, அது வேண்டாம்னா அப்போ வேண்டாம் சார், காட்சி இருக்கட்டும், மியூட் பண்ணுங்க அப்படின்னு இந்த கான்வர்சேஷன்லாம் நடந்து ஒரு ஃபைண்டிங்ஸை கொடுத்தா யூஏன்னு ஒன்று கொடுத்துட்டீங்க. அப்படி கொடுத்த பிறகு அதை நிறுத்துறீங்க. சேர்மன் அவருக்கு பவர் இருக்குதான், ரிவ்யூக்கு அனுப்புற. எந்த சூழல்ல ரிவ்யூ எங்களால இந்த படத்துக்கு கொடுக்க முடியுமா? போர்ட்ல இருந்து ஒருத்தர் கேஸ் போறாரு. அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஏன்னா டெக்னிக்கலா சொன்னாதான் பாக்குறவங்களுக்கும் புரியும். அந்த 5 பேர் படத்தை பாக்குறீங்க, 5 பேருமே ஒரு முடிவுக்கு வர முடியாமல், இல்ல அந்த 5 பேருமே எங்களுக்கு இந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுக்குறதுல ஒப்புதல் இல்லைன்னு சொல்லியிருந்தா, அப்படி ஒரு கருத்து சுதந்திரம் உள்ள இந்த நாட்டில் அப்படி எதையும் பண்ண முடியாது. ரிவ்யூக்கு அனுப்புவோன்னு சேர்மன் கொடுக்கலாம். வேறு ஏதாவது காரணங்கள் இருந்தால் பண்ணலாம். இவங்க என்னவெல்லாம் கட் சொன்னாங்களோ, நீக்கணும்னு சொன்னாங்களோ நீக்கியிருக்காங்க, மியூட் பண்ணணும்னு சொன்னாங்களோ மியூட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒத்துக்கிட்ட பிறகுதான் யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் புகார் வந்திருக்குன்னு முதல்ல மொட்டையாக தான் வெளியே சொன்னாங்க. நல்லா கவனிங்க. இந்த விசாரணை அமைப்புகளை தங்கள் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை இந்த அரசு எப்படி நடத்துதுங்கிறதுக்கு இதான் உதாரணம். சரத்குமார் வெக்கப்படணும். சென்சார் போர்டுக்கு அதிகாரம் இருக்கு. எந்த அதிகாரம் இருக்கு, அவங்க எப்படி பயன்படுத்தினாங்கன்னு சரத்குமார் ஒரு நடிகராக இருந்ததை பார்க்கணும். விஜய்ங்கிற அரசியல்வாதியை மறந்துடும் சார். இன்னைக்கு விஜய்க்கு நடந்தது நாளைக்கு யோகி பாபு வரைக்கும் யாருக்கு வேணாலும் நடக்கும். அரசியல் சார்பே இல்லை, கருத்து சுதந்திரத்தில் கை வைக்கிற மாதிரி கூட யாருக்கும் இது நடக்கும்.